ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, ஷீரடியிலிருந்து உன்னிடம் பேச வந்துள்ளேன். நிராகரிக்காமல் கேள் தங்கமே, முழுவதுமாக கேள். நிச்சயம் உன் விருப்பம் நிறைவேறும். மிக அவசர செய்தியாக ஷீரடியிலிருந்து வந்துள்ளேன். ஏன்னா உன் நிலைமை அப்படி இருக்கிறது. நீ மட்டும் இதை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கவில்லை, நானும் தான். உன் சாயியான நானும் என் மகளை பார்த்து மிகவும் கலங்கி உள்ளேன். சோதனை மேல் சோதனை, பலத்த இடிக்கு மேல் இடி. யாருமே தாங்க முடியாத கஷ்டத்தை நீ எப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் உன்னுடைய உறவுகளோ ஜாதகம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை என்பார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்வது, உன் ஜாதகமோ விட்டமோ அப்படியெல்லாம் சரியில்லை என்பதல்ல. ஒரு சில காலகட்டத்தில் அடிபட வேண்டும் என்று கர்ம வினை காரணத்தினால் தான் அத்தனையும் நடக்கிறது. சோதனை ஏற்பட்டாலும் அதை நீ சாதித்து விடுவாய். அப்படிப்பட்ட திறமை உன்னிடம் இருக்கிறது. மனம் கலங்கக்கூடாது. கலங்கினால் விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாது. நான் சொல்வதை கேள். நீண்ட கண்ணீருக்கு பின் மீள முடியாத விரக்திக்கு பின் தான் இங்கே எல்லோருடைய வாழ்க்கையும் புது பொலிவு பெறுகிறது. எனவே அப்படியே உடைந்து விடாது. உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் விருப்பம் ஒன்று நிறைவேறி அனைத்தும் உனக்கானது நடக்கப் போகிறது. கவலையே படாதே. இந்த நேரத்தில் உன் அப்பா சொல்வதை கேள். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. இந்த நேரத்தில் போய் அவர்களை நினைத்து கொண்டிருக்கலாமா? உனக்கான நேரம் வந்துவிடும். யாரை தேடியும் நீ போக வேண்டாம், எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி அனைத்தும் உன்னை தேடியே வந்து சேரும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போகிறது. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறந்துவிடும். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. அதனால் தான் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று அவசரமாக உண்மையை சொல்ல ஓடோடி வந்தேன். இந்த சாயின் சொல்லை கேட்டால் உன் மனதில் புது தெம்பு பிறக்கும். எழுந்திரு தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? முள்ளின் மேல் போட்ட துணியை மெல்ல மெல்ல எடுத்து விடுவேன். சிறுக சிறுக உன்னை உயர்வடைய வைத்து விடுவேன். உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். கவலைப்படாதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகக்கூடாது. எந்த நேரத்திலும் எப்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் என்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். உடைப்பது ஒன்று, உருவாக்குவது பல. எப்போதும் தைரியமாக இரு. இந்த நொடி முதல், இன்று முதல் நல்லது நடக்கும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். என் ரூபத்தில் எனது தீவிரமான பக்தியான உன்னை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் நான் அனுப்பிவிடுவேன். என் பிள்ளைக்காக உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாக அமைய உனக்கு நான் நிச்சயமாக அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. மனம் தளரக்கூடாது தங்கமே. அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள். ஏனால் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளவில்லையே. உன் நேர்மைக்கு எப்போதும் மரணம் இல்லை தங்கமே. துவண்டு போகும் போதெல்லாம் இந்த சாயை நினைத்துக்கொள். துவண்டு போகும் போதெல்லாம் நினைவில் வச்சுக்கோ, இதுவும் கடந்து போகும் என்று. தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. தனியாக வாழ்ந்து காமிப்பதுதான் ஒரு தனிச்சிறப்பு. உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று என்று எப்போதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை வாழ மாட்டாய். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறது. உன்னை நான் எப்படி மறப்பேன்? என் பிள்ளை என்பதை நீ நிரூபித்து விட்டாய்.
என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. பல நாள் கஷ்டத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம். அதை ஆள்வதற்கு நீ தயாராக இரு. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது. அதில் நன்மை நிச்சயமாக இருக்கும். அதனால் தான் உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொன்னேன். ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் கைகூடுமா கூடாதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு அந்த யோகம் கிடைத்து விட்டது. நிம்மதியாக இரு, நல்லதே நடக்கும். உன் சாயி நான் இருக்கும்போது என்ன பயம்? பயப்படவே கூடாது. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்களிடத்திலிருந்து விலகியிரு. உன்னை ஏமாற்றுபவரிடத்திலிருந்து விலகியிரு. உன்னை உபயோகிப்பவரிடத்திலிருந்து விலகியிரு. உன்னை விமர்சிப்பவரிடத்திலிருந்தும் விலகியிரு. உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் விலகியிரு. முக்கியமாக உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து விலகியிரு தங்கமே. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கிடணும். உனது கவலைகளை, குறைகளை, பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சாயியிடம் மட்டும் கூறு. அது உனக்கு நல்ல தீர்ப்பையும் நல்ல மருந்தையும் தரும். ஒருபோதும் இவற்றை பற்றி உன்னுடைய உற்றார் உறவினர்களோடோ நட்புகளோடோ கூறிவிடாதே. அது உனக்கு நோயாகவும் வாழ்க்கையின் அழிவாகவும் இருந்துவிடும். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைக்கவே நினைக்காதே. வேண்டாம். எதையும் கண்டுகொள்ளாமல் போய்விடு, கடந்து போய்விடு. முடிஞ்சால் கண்டுக்காமல் போய்விடு. ஆனால் உடஞ்சு மட்டும் போகாதே யாருக்காகவும். நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே. தக்க தருணத்தில் சொல்கிறேன். இந்த நேரத்தில் என் பேச்சை நீ கேட்டுத்தான் ஆகணும். ஒன்று உனக்கு தெரியுமா? இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி. இதில் யார் உஸ்தி என்பதை நிரூபிக்க இடையில் போடுகிறார்கள் குஸ்தி போட்டுக்கொண்டு. மகிழ்ச்சியாக பிறந்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே அனுபவித்து வளமோடு வாழணும். அப்படி வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. நீ வாழும் வாழ்க்கையில் அனைத்தும் தேவைக்கு மட்டும்தான் வேஷம் போடும் மனிதர்களிடையே பாசம் காட்டி வீணாக போகாதே. வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டாய்தானே. எங்கோ நடக்கும் தவறுக்காக யாரையோ குற்றவாளியாக பார்த்து கொண்டு வாழும் கேவலமான சமுதாயத்தில் தான் இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கவனமாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன். கவனமாக வாழ்ந்து விட்டால் நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். சிலருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி வைராக்கியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் பார்த்துக்கொள் என்று சொடக்கு போட்டு கூற வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தை உடனடியாக உருவாக்கு. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் கையில் இருந்து தவறியது கல்லல்ல, அற்புதமான வைரம் என்பதை அறிந்து வேதனைப்படணும். நீ உனது இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. வெற்றி தானாக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.